ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எந்த பால் பெட்டராகுன்னு பார்க்க போகிறோம். ரப்பர் பால், ஓல்டு லெதர் பால், நியூ லெதர் பால், டென்னிஸ் பால், அப்புறம் ஸ்பாஞ்ச் பால். ஸ்பாஞ்ச் பாலோட ரேட் வந்து 60 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். டென்னிஸ் பாலோட ரேட் வந்து 100 ருபீஸ். ரப்பர் பால் வந்து 150 ருபீஸ். நியூ பாலாக இருக்கும் போது 400 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஓல்டு பால் ஆனதுனால 200 கூட இது ஒர்த் இல்லை. நியூ லெதர் பால் வந்து 700 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து சீம் ப்ரெசன்டேஷன் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் ரப்பர் பாலோட கிரிப்பு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாஞ்ச் பாலுக்கு சீம் ப்ரெசன்டேஷன் போட போகிறோம். ஸ்பாஞ்ச் பாலுக்கு இன்னும் சீம்லாம் இல்லை, இங்கே லைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்குது, அதில் தான் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டென்னிஸ் பாலுக்கு சீம் ப்ரெசன்டேஷன் போட போகிறோம். இதுக்கு சீம்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஓல்டு லெதர் பால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சீம்லாம் கொஞ்சம் வந்து மூவ் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஒயிட் லெதர் பால். சீம்லாம் ஒன்றும் பழசாகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிச்சில் இருக்கோம். ஸ்பாஞ்ச் பால் வந்து எவ்வளோ பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட ஹோம் பிச்சு. கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது, கொஞ்சம் கிராக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாஞ்ச் பாலை வந்து ஸ்டம்ப் ஹைட்லேருந்து பிச் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மேக்ஸிமம். இப்போ வந்து நம்ம ஸ்டம்ப் ஹைட்லேருந்து ரப்பர் பாலை கீழே போட போகிறோம். இது சுத்தமாக பிச் ஆக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நின்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்னிஸ் பாலை வந்து ஸ்டம்ப் ஹைட்லேருந்து தூக்கி போட போகிறோம். எவ்வளோ பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லாவே பவுன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாஞ்ச் பால் ரப்பர் பாலோட இது நல்லாவே பவுன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓல்டு லெதர் பாலையும் நியூ லெதர் பால்லையும் எவ்வளோ பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூ லெதர் பால்லேருந்து ஆரம்பிக்கலாம். பவுன்ஸே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓல்டு லெதர் பால். இதுவும் பவுன்ஸ் ஆகலை, ஏன்னா அது ரெண்டுமே வெயிட் ரொம்ப அதிகம். ஃபாஸ்ட்டாக பவுலிங் போட்டால் மட்டும்தான் பவுன்ஸ் ஆகும் இந்த ரெண்டு பாலுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் பாலை இப்போ ஃபைபர் பேக்கெட் டேப் பண்ணி பார்க்க போகிறோம். தொட்டாலே பறக்குது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் இந்த பிச்சில் பறக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரப்பர் பால் ஃபைபர் பேட்டில் போட போகிறோம். ஏதோ ஆல்மோஸ்ட் ஸ்பாஞ்ச் பால் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் சவுண்ட் இதில் டப் டப் டப்புன்னு நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். டென்னிஸ் பால் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இது சவுண்டு டப்பு டப்பு டப்புன்னு சூப்பர் சவுண்டு கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவும் பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓல்டு லெதர் பால் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். கம்மியாக தான் பவுன்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சோன்னா ஃபைபர் பேட் உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூ லெதர் பால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் மீடியமாக பவுன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் அதோடலாம் மோசமாக பவுன்ஸ் ஆகலை. ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஷ்மீர் உள்ள பேட்டில் ஸ்பாஞ்ச் பால் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா பவுன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரப்பர் பால் ட்ரை பண்ண போகிறோம். நல்லாவே அது ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு சூப்பராக கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்னிஸ் பாலில் டேப் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓல்டு லெதர் பால் டேப் பண்ண போகிறோம். இது கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை நியூ லெதர் பால் டேப் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சவுண்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் பாலை இங்கிலீஷ் உள்ள பேட்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். நல்லாவே பவுன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் சவுண்டு நல்லா கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரப்பர் பால் இங்கிலீஷ் உள்ள பேட்டில் ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகுது, எதிர்பார்த்த அளவுக்கு வரல, ஆனால் சவுண்டு கொஞ்சம் நல்லா கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்னிஸ் பால் இந்த இங்கிலீஷ் உள்ள பேட்டில் டேப் பண்ண போகிறோம். நல்லாவே பவுன்ஸ் ஆகுது, கொஞ்சம் நல்லாவும் சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓல்டு லெதர் பால் இங்கிலீஷ் உள்ள பேட்டில் டேப் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு சூப்பராக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நியூ லெதர் பாலில் நீங்கள் டேப் பண்ண போகிறோம்.
சூப்பராக கேட்குது, அதுவும் பவுன்ஸ் வேறு லெவல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரிசல்ட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீட் ப்ரெசன்டேஷனில் வந்து இந்த நியூ லெதர் பால் தான் வின்னர். பிச்சிங்கில் எது வின்னர்னா டென்னிஸ் பால் தான் வின்னர். ஐபாட் பேட்டில் வந்து எது நல்லாவே டேப் ஆச்சுன்னா இந்த ரப்பர் பால் தான் நல்லாவே டேப் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீர் உள்ள பேட்டில் வந்து டென்னிஸ் பாலும் நியூ லெதர் பாலும் தான் வின்னர். அப்புறம் நான் வந்து ஏன் ஓல்டு லெதர் பால் வின்னர் சொன்னோன்னா அது கொஞ்சம் ஷேப் அவுட்டாக இருக்குது, அதுவும் பழசாக இருக்குது, அதனால் அது வின்னர் இல்லை. இங்கிலீஷ் விளையாட்டு எது நல்லா டேப் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு லெதர் பால், நியூ லெதர் பால் அண்ட் ஸ்பாஞ்ச் பால். 3, 2, 1. Winner is new leather ball and tennis ball. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Bye.